எல்கேஎஸ் கம்பெனிக்கு போகிறோம். அங்கே என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க கம்பெனி டூர். இவர் தான் நம்ம ஜினோண்ண, நம்ம கம்பெனி தூண். இவர்கிட்ட வந்து இப்போ இன்னைக்கு நம்ம கம்பெனியில் என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். அண்ணா நம்ம கம்பெனியில் இன்னைக்கு என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி நம்ம போடுவோம். பண்ணிக்கலாமே. என்னென்ன மீன் இருக்கு காட்டுங்க பார்ப்போம். இருக்கிறது இப்போ வந்து மாவுளா இருக்கு. இது மாவுளாவா? ஆமா, மாவுளா. இது மாவுளா கிடையாது. சரி, இது மாவுளா வகையை சேர்ந்தது. சரி, மாவுளாலே மொத்தம் 3 வகை இருக்கு. சரிண்ணா. இது அதுலயே இது மஞ்சள் மாவுளான்னு சொல்லுவோம். சரி, வால் மஞ்சளா இருக்கிறதுனால இது வந்து மஞ்சள் மாவுளா. இதைத்தான் வெளியூர்ல ஒரு சில ஊர்ல வந்து சீலான்னு சொல்லி சீலா சொல்லுவாங்க. சென்னை சைடு அந்த மாதிரி ஊர்ல வந்து சீலா. ஓகே. இது அதுலயே வந்து கல்தடியை. கல்தடி. இது எதுக்கு கல்தடின்னு சொல்றீங்க? ஏன்னா பாக்குறதுக்கு மாவுளா மாதிரி இருக்கு. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்தடினா இந்த உடம்புல வந்து சின்ன மச்சம் இருக்கும். எங்க இந்த இருக்கு இதா மச்சத்தை வச்சு கண்டுபிடிச்சோம்னா இது கல்தடி. இது வந்து மாவுளாலே சுமாரான டேஸ்ட், ரொம்ப சூப்பரான டேஸ்ட் எல்லாம் இருக்காது. சரியா? பாத்துக்க கம்மி இந்த மாதிரி. ஓகே. அப்ப மாவுளானா எப்படி இருக்கு? மாவுளா அந்த கருப்பு புள்ளி இல்லாம இருக்குண்ணா? ஆமா. அதுலயே இந்த கருப்பு வால் இருக்குல்ல, இந்த 3 மீனுக்கு வித்தியாசம். சரியா? இது மஞ்சள் வாலு, இது கருப்பு வாலு, அதுலயே இது கல்தடியே மச்சம் இருக்கும். சரிண்ணா, ஓகேண்ணா. வேற என்ன மீன் இருக்கு நம்மகிட்ட? வேற நம்ம கிட்ட நண்டு இருக்கு. நண்டு எடுங்க பார்ப்போம். ஆமா, நண்டு இதா இருக்கு. இதான் நண்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நண்டு. இது வந்து எது ஆண் நண்டு எது பெண் நண்டுண்ணே? இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, ஆமா, ஆண் நண்டு. சரி, இந்த கிரே கலர் வந்து பெண் நண்டு. எதனால நம்ம எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க இதை? இந்த கலர் வித்தியாசம் நமக்கு அப்படியே தெரியும். கலர் வித்தியாசம் பிளஸ் இந்த இருக்கு பாருங்க. ஓகே ஓகே ஓகே. வேற என்ன மீன் இருக்கு? வேற பாறை மீன் இருக்கு. இது பாறை மீன். ஓகே. இது பாறை. இது வந்து குரங்கு சுறா. சுறா மீன். குரங்கு மீன்லயே இது வந்து குரங்கு சுறான்னு சொல்லுவோம். தாளன் சுறான்னு. இது எதுக்கு குரங்கு சுறான்னு சொல்றீங்க? இப்ப பால் சுறானா வந்து அதுல பால் ஊறும் குழந்தை பெற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சரி, இதுல வந்து அந்த தன்மை கிடையாது. அப்ப எதனால நீங்க குரங்கு சுறான்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கிறேன். இதோடைய உடம்பு சேப்பு, இந்த வாய் சேப்பு இருக்குல்ல, மண்டை, இது வந்து அந்த குரங்கு மாதிரி தெரியும் பாக்குறது. இப்போ அதனால இது வந்து குரங்கு சுறா. ஓகே ஓகே. வேற கிளைக்கான் இருக்கு. அப்புறம் இதுதான் வந்து கிளைக்கான் மீன். கிளைங்கா வேற, கிளைக்கான் வேற. இது வந்து கிளைக்கான் மீன். கிளைங்கான்னா வந்து மேல வந்து பெரிய செதிலா இருக்கும். அது வந்து கொஞ்சம் முள்ளா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இது வந்து குழந்தை பெற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க. இதுவும் பால் ஊற மீன் தான். அது போக இது வந்து என்ன மீன்? இது வந்து நாங்க நகரைன்னு சொல்லுவோம். நகரிலே இது வந்து செந்நகரை. சில பேர் இந்த மீன் தெரியாம வந்துகிட்டு சங்கரான்னு சொல்லுவாங்க. செந்நகரை. வேற என்ன மீன் இருக்கு நம்மள்ட்ட? வேற வஞ்சனம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதானே? இருக்கு, வஞ்சனம் இருக்கு. வஞ்சரம் மீன். இதுதான் சீலா. ஒரிஜினல் சீலாங்கிறது வந்து இதுதான். ஆனா நம்ம இதுக்கு 3 பேர் இருக்கு. வஞ்சரம், நெய்மீன், சீலா. நம்ம ஊரை பொறுத்தவரை மேக்சிமம் எல்லாருமே சீலான்னு தான் சொல்லுவோம். அப்படிதானே? சென்னை சைடு வஞ்சரம், சென்னை சைடு வந்து சைடு வந்து நெய்மீன் அப்படி சொல்லுவாங்க. ஆனா இதுதான் பியூர் வஞ்சரங்கிறது, சீலா மீன் சொல்றது. ஆனா இதையே வந்து கோயம்புத்தூர் இந்த சைடு வந்து சீலான்னு சொல்லி விற்றாங்கன்னா, சென்னை சைடு இந்த மாதிரி மீன் தான் சீலான்னு சொல்லி விற்பாங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன மீன்? இது வந்து கலவா மீன் சொல்லுவோம். கலவா. மூஞ்சாங்கலவா? மூஞ்சாங்கலவா. சில பேர் அமூர்னு சொல்லுவாங்க. அமூர். இது எக்ஸ்போர்ட் கோல்டி. 400 கிராமுக்கு மேல போயிட்டுனா எக்ஸ்போர்ட். ஓகே. அதுக்கு கீழே இருக்கிறது அந்த எக்ஸ்போர்ட் கோல்டி கிடையாது. சரி. வேற எதுவும் மீன் இருக்கா நம்மள்ட்ட? வேற நம்ம கிட்ட இறால் இருக்கு, கனவா இருக்கு. கனவா எங்கன இருக்கு? இந்த இருக்கு. எவ்வளவு பெருசு பாருங்க. பெரிய கனவா. இது என்னது? ஓட்டு கனவா? வந்து அது ஓட்டு கனவா. இந்த இதுல ஓடு இருக்கும். இது வந்து ஓட்டு கனவா. இதுக்குள்ள வந்து ஓடு இருக்கும். இதுலயும் 3 வகை கனவா இருக்கு. பக்கத்துல சவுண்ட் கேக்குது. இதுதான் ஓட்டு கனவா.
இது சாப்பிட கொஞ்சம் ரஃபா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுலயே ஸ்குட்னு ஒரு கனவா இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுல வந்து ஓடு இருக்காது. இது எல்லாமே நம்ம எல்கேஎஸ் கம்பெனில இருக்கு. நீங்க எப்ப வந்தாலும் உங்களுக்கு வந்து மீன் கிடைக்கும். இதுல வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூண்டி மீன் எப்ப வந்தாலும் இருக்கும். அது மாதிரி விலை கூட இருக்குன்னு சொல்லி யாரும் யோசிக்காதீங்க. அந்தந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு விலை சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ நாங்க அனுப்புறோம். இல்லையா நீங்க ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா பாம்பன் பாலத்துக்கு கீழே எல்கேஎஸ் கம்பெனி எங்க இருக்குன்னு கேட்டாலும் உங்களுக்கு கம்பெனியை காட்டுவாங்க. நீங்களும் நேரடியா வந்து வாங்கிட்டு போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து